சாந்தி. 15/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு மேன்மையான தேவ தர்மத்தையும் மேன்மையான செயல்களையும் கற்பிக்கின்றார். அதாவது மேன்மையான கர்மாவையும் கற்பிக்கின்றார். இதனாலேயே நீங்கள் அசுர செயல்கள் எதனையும் செய்யக்கூடாது. மிகவும் சுத்தமான புத்தி தேவையாகும். கேள்வி: நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகும்போது நீங்கள் செய்யும் முதலாவது பாவம் என்ன? பதில்: சரீர உணர்வு இருந்தால் தந்தையின் நினைவிற்கு பதிலாக சரீரதாரிகளின் நினைவே இருக்கும். தொடர்ந்தும் தூய்மையற்ற பார்வை இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். இது மிக பெரிய பாவமாகும். மாயை உங்களை தாக்குகின்றாள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உடனடியாகவே உங்களை எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. விகார வாசனை வீசும் எந்த ஒரு விடயத்தை பற்றியும் நகைச்சுவையாக பேசுவதோ அல்லது சத்தமாக சிரிப்பதோ என்றுமே இருக்கக்கூடாது. மிக எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் எதுவும் வெளிவரக்கூடாது. 2. ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு அதனை அதிகமாக பயிற்சி செய்யுங்கள். அனைவருடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள். தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய பார்வை தூய்மையற்றதை நோக்கி ஈர்க்கப்பட்டால் உங்களை நீங்களே தண்டியுங்கள். நீங்கள் ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் இருந்த வண்ணம் சதா நினைவிற்கும் சேவைக்கும் இடையில் ஒரு சமநிலையை பேணுவதன் மூலம் குழந்தை பருவத்தின் விஷமத்தனமான விளையாட்டுக்களை எல்லாம் முடிப்பீர்களாக. சங்கம யுகத்தின் விலைமதிப்பில்லாத நேரத்தை அற்ப விடயங்களில் வீணாக்குவது என்றால் குழந்தை பருவத்தின் விஷமத்தனமான விளையாட்டுக்களை விளையாடுவதை போன்றதாகும். அந்த விஷமத்தனமான விளையாட்டுக்கள் இனியும் உங்களுக்கு பொருந்தாது. அந்த விஷமத்தனமான விளையாட்டுக்கள் இனியும் உங்களுக்கு பொருந்தாது. ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் தந்தையின் நினைவும் சேவையுமே எஞ்சியுள்ளன. இவற்றை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் விழித்தெழும்போது நினைவும் சேவையும் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் தூங்கும் போதும் நினைவும் சேவையும் மட்டுமே இருக்க வேண்டும். சதா இந்த சமநிலையை பேணுங்கள். திரிகால தரிசியாகி சிறு பிள்ளைத்தனமான விடயங்கள் மற்றும் குழந்தை பருவ சம்ஸ்காரங்களின் மூடு விழாவை கொண்டாடுங்கள். அப்போது நீங்கள் ஓய்வெடுக்கும் ஸ்திதியில் இருப்பவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். சகல பேறுகளாலும் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் திருப்தியாகும். திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தின் மீது அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். ஏகாந்தம் பௌதீகமானது, அத்துடன் சூட்சுமமானது. ஏகாந்தத்தின் ஆனந்தத்தை அனுபவம் செய்யுங்கள். அப்போது நீங்கள் புற நோக்கை விரும்ப மாட்டீர்கள். உங்களின் அவ்யக்த ஸ்திதியை அதிகரிப்பதற்கு ஏகாந்தத்தை பேணும் ஆர்வத்தை கொண்டிருங்கள். ஒற்றுமையுடன் கூடவே ஏகாந்தத்தை விரும்புபவராகவும் ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீ.
அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம்தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே.